Hello guys, welcome to my channel Solution. So நம்ம வந்து இன்னைக்கு 6.4 ஓட 4th sum வந்து பார்க்க போறோம். So start பண்ணலாம். So the angle of elevation of a top of a cell phone tower from the foot of the high apartment is 60 degrees. So the apartment ஓட footல இருந்து cell phone tower top பார்க்கறப்போ அப்போ எனக்கு make of the angle of elevation is 60 degrees. Next வந்து அந்த angle of depression of the foot of the tower from the top of the apartment is 30 degrees. ஸோ இப்போ அப்பார்ட்மெண்ட்டோட டாப்ல இருந்து டவரோட ஃபுட்டை பார்க்கணும். ஸோ அப்போ மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் டிப்ளஷன் வந்து 30 degrees. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சலாம். ஸோ எஃப்ஏங்கிறது தான் அப்பார்ட்மெண்ட்டு, ஓட்டிங்கிறது தான் வந்து டவர். ஸோ நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டோட டாப்லேருந்து டவரோட பாட்டத்தை பார்க்குறப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ளஷன் வந்து 30 degrees. ஸோ அதை ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அப்பார்ட்மெண்ட்டோட பாட்டத்துலேருந்து டவரோட டாப் பார்க்குறப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 degrees. ஸோ அதை ட்ரா பண்ணிட்டோம். So next வந்து if height of the apartment is 50 meter. So 50 meter இங்க. So நான் சாரி 60 meters போட்டுட்டேன். So 50 meter தான் ஆனால். ஸோ அதை நான் இங்கே 50 meter அசியூம் பண்ணி பாருங்க. ஸோ 50 meter. Find the height of the cell phone tower. அதான் கேட்கலாம். ஸோ செல்ஃபோன் டவரோட ஹைட் கேட்கலாம். ஸோ செல்ஃபோன் டவரோட ஹைட் வந்து ஓடி. ஸோ ஓடி வந்து நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னொன்று கொடுத்துருக்காங்க கொஷனில். So according to the radiation control norms, the minimum height of the cell phone tower should be 120 meter. So radiation control norms. So வந்து radiation controlக்கு சில ஸ்டாண்டர்ட் இருக்கு. செல்ஃபோன் டவர்லேருந்து ரேடியேட் ஆகுற ரேடியேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து சில நார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அவங்க அதுதான் சொல்கிறாங்க. ஸோ த மினிமம் ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் ஷுட் பி 120 மீட்டர். ஸோ ஒரு செல்ஃபோன் டவர் வைக்கிறோம்னா அதோட ஹைட் வந்து 120 மீட்டராவது இருக்கணும். ஸோ தட் அப்போ தான் வந்து ரேடியேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுங்கிற அடிப்படையில். ஸோ ஸ்டேட் இஃப் தி ஹைட் ஆஃப் த அபோவ் மென்ஷன் செல் ஆர் த ஃபோன் டவர் மீட்ஸ் தி ரேடியேஷன் நார்ம்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹைட்டை கண்டுபிடிக்கிறதில்ல. ஸோ ஹைட்டை கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஹைட் வந்து 120 கீழே இருக்கக்கூடாது. ஏன்னா மினிமம் 120 கொடுத்துருக்காங்க. ஸோ 120 அது 120 மேலே இருந்தால் தான் ரேடியேஷன் நார்ம்ஸை மீட் பண்ணுச்சு. அப்படி 120 கம்மியாக இருந்தால் மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதை தான் நம்ம இந்த சம்மில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஒரே ஒரு எதை மட்டும் இருக்குது. இங்கே 60ல் 50 மீட்டர். ஸோ சம் வந்து நம்ம 50 மீட்டர் சால்விங்லேயே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஓடி கண்டுபிடிக்கணும். ஓடி கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்ணணும், டிஎஃப்ஓ. இப்போ டிஎஃப்ஓவில் எல்லாமே அன்னோன் தான், மூணுமே அன்னோன். ஸோ நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஏஓஎஃப். ஸோ ஏஓஎஃப்ல ஒரு நோன் இருக்குது எஃப்ஏ, ரெண்டு அன்னோன் இருக்குது எஃப்ஓ அண்ட் ஏஓ. நமக்கான தேவை எஃப்ஓ தான். ஏன்னா எஃப்ஓ தான் வந்து அடுத்த ட்ரையாங்கிளுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் எஃப்ஓ வந்து நம்ம இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து tan 30 எடுக்கிறப்போ tan 30 is equal to opposite FA by adjacent FO. So tan 30 is equal to FA by FO. So இங்கே 15 வச்சுக்கோங்க. 16 நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டேன். 50 தான். ஸோ tan 30 is equal to 50 by FO. ஸோ tan 30 வந்து என்னது 1/√3. ஸோ 1/√3 is equal to 50 divided by FO. அப்போ FO is equal to 50 into √3 மீட்டர். ஸோ FO வந்து 50 √3 மீட்டர்னு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம எஃப்ஓ டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சதுக்கான மெத்தட். ஸோ எஃப்ஓ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் இந்த ட்ரையாங்கிளை பார்க்கலாம். ஸோ இப்போது நமக்கு இங்கே ஒரு நோன் கிடச்சிருச்சு இதை சால்வ் பண்ணது மூலமாக. ஸோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த அன்னோனை கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கும் நம்ம வந்து tan 60 எடுக்கிறோம். ஸோ tan 60 is equal to opposite OT by adjacent OF. ஸோ tan 60 OT by அந்த கீழே இருக்கு FO. ஸோ ஓடி தான் வந்து ஹைட் ஆஃப் தி டவர். எஃப்ஓ வந்து இப்போ கண்டுபிடிச்ச 60 √3. tan 60 is equal to √3. அப்போ √3 is equal to h by 60 √3 வருமா? அப்போ h வந்து என்னது 60 √3 into √3. ஸோ √3 into √3 சாரி 50 √3 into √3. ஸோ √3 into √3 3. 50 into 3 will be 150 மீட்டர். ஸோ 50 போட்டு தான் 150. நான் தேவையான 60 போட்டேன், பட் நீங்கள் 50 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைட் வந்து 150 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் வந்து 150 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க,
As per radiation norms, the height of the cell phone tower should be minimum height should be 120 meter. நம்ம வந்து 150 மீட்டரே வச்சுருக்கோம். ஸோ அப்போது டெஃபினட்டாக இது வந்து ரேடியேஷன் நார்ம்ஸை மீட் பண்ணுது. ஸோ நம்ம எஸ்ன்னு அதுக்கு சொல்லிடலாம். ஸோ இதோட வந்து இந்த ஃபோர்த்து சம் இந்த எக்ஸசைஸில் முடியுது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் ஃபர்தர் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.